அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:00 மணி வரை நடைபெறும் இணைய பயிற்சி நற்புலரி. 9th ஸ்ட்ரெயின்ஸ் கன்சல்ஸ் வழங்கும் இந்த இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு உணவும் உணர்வும். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இன்றைய நாள் பயிற்றுனர், இன்றைய நாள் பேச்சாளர் லட்சுமி நாராயணன் சார் அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. சார், ப்ளீஸ் வெல்கம் சார். திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். யூ கேன் ஸ்டார்ட் சார். நன்றி சார், மிக்க நன்றி. இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இந்த தளத்தின் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த மாதத்திற்கான தலைப்பான உணவும் உணர்வும். இந்த தலைப்பின் கீழ் இன்று 30வது நாள் இந்த பயிற்சி தளத்தில் என்னுடைய பயிற்சியை அளிக்க வாய்ப்பு வழங்கியமைக்கு முதற்கண் இந்த அமைப்பின் நிறுவனர் குமரேசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துவிட்டு, இதுகாரம் இந்த தளம் இன்று 730வது நாளில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த 730வது நாளில் எனக்கான வாய்ப்பு கிடைக்கப்பட்டதில் மகிழ்ச்சி. இதை கண்ணுற்று கேட்டு ரசிக்க வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களையும் நான் இனிதே வணக்கங்களை கூறி வரவேற்று மகிழ்கின்றேன். உணவும் உணவும் இந்த தலைப்பில் இதுகாரம் 29 நாட்கள் கடந்து இன்று 30வது நாளில் வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு ஆளுமையும் தங்களுடைய பங்களிப்பை மிக சிறப்பாகவே வழங்கி இருக்கின்றார்கள். அவரவர் கோணத்தில், அவரவர் பார்வையில், அவரவர் எடுத்துக்கொண்ட உட்பொருளில் தங்கள் கருத்துக்களை மிக சிறப்பாக முத்திரை பதித்தார்கள். அந்த வகையில் இன்றைய என்னுடைய கருத்துக்களை இங்கு நான் பதிவு செய்ய வந்திருக்கின்றேன். நல்லதொரு தலைப்பை இங்கு நமக்கு வழங்கி அனைவரையும் அதை அசை போட வைத்த ஒரு பெருமை இனிய நண்பர் நெய்வேலி ரமேஷ் அவர்களுக்கு சாரும். அந்த தலைப்பு இன்று நம்மை பல நல்லதொரு உணர்வுகளுக்கு அழைத்து சென்றிருக்கிறது என்று சொன்னால் மிக இல்லை. மனித குலத்தின் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அது பசிதான். பசியின் விடைதான் உணவு. உலக ஜீவராசிகள் அனைத்திற்குமே பசி என்ற உணர்வு உண்டு. அது தாவரமாக இருந்தாலும் சரி, பூச்சிகளாக இருந்தாலும் சரி, விலங்கினங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜீவராசிக்கும் பசி என்பது ஒரு பொதுவான ஒரு உணர்வு. அந்த உணர்வை தீர்த்து கொள்வதற்காக தேடி அலையும் போதுதான் உணவு கண்டுபிடிக்கப்பட்டது. உணவுகள் பல வகைப்பட்டன. அந்த உணவுகளே இன்று பசியை தாண்டி வெவ்வேறு விதமான உணர்ச்சிகளை மனிதனுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. உணவு, அதை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள், அதன் வெளிப்பாடு எந்த அளவிற்கு மனிதர்களின் மனநிலையை மாற்றி அமைத்திருக்கின்றது என்கின்ற கோணத்தில் நான் இன்று உங்களுடன் எனது பயிற்சியை, எனது கருத்துக்களை வழங்குகின்றேன். வரலாற்றின் பல பக்கங்களை பின்னோக்கி எடுத்து சென்று பார்த்தால், குறிப்பாக ஒரு மாபெரும் பேரரசை நிறுவிய கிட்டத்தட்ட 12 மில்லியன் கோடி நிலப்பரப்பை ஆண்ட மிகப்பெரிய அரசன் செங்கிஸ்கான். அந்த செங்கிஸ்கான் ஒரு காலத்தில் பசிக்காக, உணவிற்காக தனது 6 சகோதரருடன் அனாதையாக காடு மேடுகளில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த போது அவனுக்கு பசி, உணவை தேடி அலைந்து கொண்டிருந்தான். அந்த உணவுக்காக அவன் சொந்த தம்பியை கொண்டிருக்கின்றான் என்று வரலாறு சொல்கின்றான். ஆக உணவு, பசியின் தேவையான உணவை பூர்த்தி செய்து கொள்வதற்காக துவங்கிய அவனுடைய தேடல் பிற்காலத்தில் அவன் ஒரு மாபெரும் பேரரசை நிறுவுவதற்கு வழிகோலியது என்று சொல்வார்கள் வரலாற்று ஆசிரியர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் செங்கிஸ்கான் போன்ற வீரர்கள் அவன் ஆட்சி செய்த காலம் என்று சொன்னால் ஒரு 21 ஆண்டுகள். அந்த
1206 1227 வரை என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் பல நாடுகளை தனது போர் குணத்தால் வென்றிருக்கின்றார். தனது பாரசீக குதிரையில் ஏறி மின்னல் வேகத்தில் பறந்து செல்லும் பழும் படையுடன் பறந்து செல்லும் அவனுக்கு பசியின் தேவையை பூர்த்தி செய்தது என்ன உணவு என்று கேட்டீர்கள் என்று சொன்னார்கள் நண்பர்களே. குதிரையின் குருதி என்றே சொல்லலாம். பசிக்கும் போதெல்லாம் தனது இடுப்பில் சொருகி இருக்கும் பிச்சுவாவை எடுத்து, கத்தியை எடுத்து குதிரையின் கழுத்து பகுதியில் ஒரு கீறலை போட்டு குனிந்து அதன் கழுத்தில் இருந்த ரத்தத்தை சுவைத்து தனது பசியை போக்கு கொண்டு வருவதாக சொல்வார்கள். அந்த சொல்லும் போதே எனக்கு உதடுகள்லாம் துடிக்கிறது. இப்படி ஒரு கொடூரமான மனம் படைத்தவனா அவன் என்று. உணவு பாருங்கள், நாம் வேக வைத்து சுட்டு வதக்கி பொரித்து சாப்பிடும் இந்த காலகட்டத்தில் அன்றைய ஒரு மாபெரும் பேரரசன் என்று சொல்லக்கூடியவன் குதிரையின் கழுத்தையில் இருந்து கீறிய ரத்தத்தை எடுத்து சுவைத்து விட்டு அதை பொங்கி வரும் ரத்தத்தை தணிப்பதற்கு, ஏன்னா ஓட வேண்டும் அடுத்த குதிரை, அவனிடம் இருந்த மூலிகை மருந்து குப்பியை கழுத்திலே கட்டி தொங்க விட்டிருப்பான் குதிரை கழுத்தில். அதை ஒரு விரலில் தொட்டு அந்த கழுத்தில் எந்த இடத்தில் கீறினானோ அந்த இடத்துல ஒரு தடவன உடனே அப்படி குப்புன்னு ரத்தம் நின்றுடும். அடுத்து தேவை என்று வரும்போது பக்கத்தில் வேறொரு கீறலை போடுவாங்க, திருப்பி ரத்தம். முடிந்த அளவு ஓடும் அந்த குதிரை. ஒரு காலகட்டத்தில் அது ரத்தத்தெல்லாம் விழுந்த குதிரை என்ன செய்யும்? மாண்டுவிடும். அதை தனது படையினருக்கு கறி உணவாக வழங்கி விடுவான். இப்படிப்பட்ட ஒரு அரசனிடமிருந்து என்ன ஒரு சாத்வீகத்தை நாம் கண்டிருக்க முடியும்? அதன் விளைவாகத்தான் அந்த காலத்தில் மதம் பரப்புவதற்காக வந்த ஒரு கிறிஸ்தவ போதகரை அழைத்து அவரை மிக கொடுமையான ஒரு தண்டனையை வழங்கியிருக்கின்றார். அதாவது 2 காதுகளிலும் ஈயத்தை காய்ச்சி ஊத்த செய்து அவரை கொன்றிருக்கின்றார். ஆக ஒரு விலங்கினத்தின் ரத்தத்தை சுவைத்து வளர்ந்தவனுக்கு, பசியை அப்படி போக்கிக் கொண்டவனுக்கு உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும் என்று புரிந்து கொண்டீர்களா நண்பர்களே? இதுதான் ஒரு மாபெரும் வீரனுக்கு பின்னால் உள்ள நமக்கு தெரியாத ஒரு விஷயம். இதெல்லாம் வரலாற்றின் பக்கங்களில் படிக்கும் போது, கேட்கும் போது நமக்கு பெரும் அதிர்ச்சியை ஊட்டுவதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு உணவை தேடி உழன்றவனுக்கு பின்னால் நாம் வரலாற்றின் பக்கங்களை கடந்து வந்து பார்க்கும்போது, இன்று உணவு படைப்பதற்காக பல இடங்கள் அடுப்பு எரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. சுவையை பற்றி மற்றும் பல்வேறு விதமான மருத்துவ குணங்களை பற்றி, உணவின் மருத்துவ குணங்கள், சுவைகள், இதை பற்றியெல்லாம் நாம் நிறைய பேசினோம் இந்த 29 நாட்கள். இன்று நாம் பேசுவது உணவின் உணர்வுகள் வெளிப்பாடாக, உணவுகள் கிடைக்காத போது ஏற்பட்ட, உணவுகள் கிடைக்காத போது ஏற்பட்ட அவமான உணர்ச்சி, குற்ற உணர்ச்சி, இயலாமை உணர்ச்சி எப்படியெல்லாம் மனிதர்களை மாற்றி அமைத்திருக்கிறது என்பதனை சில உதாரணங்களோடு தான் நான் அடுத்து வரும் சில நிமிடங்களில் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். ஊராக சுற்றி திரிந்து ஆன்மீகத்தை பரப்பிய வளலூர் எம்பெருமான் ராமலிங்க சுவாமி வள்ளலார் அவர்கள் பசியின் கொடுமை அறிந்திருந்த காரணத்தினால்தான், பசி என்கிற நோய், பசி என்கிற தீ வயிற்றில் எரிந்து கொண்டிருந்தால் ஒரு மனிதன் அவனுடைய எந்த ஒரு கடமையும் மாற்றிவிட முடியாது. அது ஆன்மீக கடமையாக இருந்தாலும் சரி, இல்லற கடமையாக இருந்தாலும் சரி, ஆற்றிவிட முடியாது என்கின்ற காரணத்தால் எம்பெருமான் வடலூர் சத்தியஞான சபையில் அமைத்த அந்த தர்மசாலையின் அடுப்புகள் இன்றும் இடைவிடாமல் எரிந்து கொண்டிருக்கின்றது. இது பசியின் அடுத்த தீர்ப்புக்கான உணவை வழங்குவதற்கான ஒரு வெளிப்பாடு. இந்த கொரோனா காலத்தில் மக்கள் உழைப்பதற்கு தயாராக இருந்தும் உழைக்க வெளியே செல்ல முடியாத நேரத்திலும் கூட அவர்களுக்கு ஒரு விஷயம் பொதுவானதாக இருந்தது. அதுதான் பசி. அந்த பசிக்கு தேவையான உணவு. எண்ணற்ற மாமனிதர்கள் உணவுகளை பல்வேறு வழிகளாக வழங்கிய போதும் ருசிக்காக சாப்பிட்டிருந்தவன் பசிக்காக ஏதேனும் கிடைத்தால் போதும் என்று ஓடி ஓடி தேடி தேடி வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அப்பொழுது நிறைய பேர் பசியாற்றுவதற்கு தலைப்பட்டார்கள். அந்த மாபெரும் மனிதர்கள், சாதாரண சாமானியன் கூட
அவனால் முடிந்ததை ரொட்டி துண்டுகளாவது வழங்கினான். மாபெரும் மனிதர்கள் உணவுப் பொட்டலங்களாக வழங்கினார்கள். இப்படிப்பட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பங்கள் எல்லாம் உணவை தேடி அலைந்த அந்த காலகட்டத்தில் அந்த நல்லதொரு உணர்ச்சிகளை மனதில் தேக்கி வைத்திருந்த அந்த அன்னதான பிரபுகளால் இந்த சமூகத்திற்கு அரங்கேற்றப்பட்டது. இங்கு நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர் சிவபாலன் காரைக்காலில் இருந்து அன்றைய காலகட்டத்தில் தி 1234 ஃபவுண்டேஷன் சார்பாக காரைக்கால் பகுதியில் ஒருவேளை உணவை பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு அமைப்பின் உதவியுடன் வழங்கிய நல்லதொரு தருணத்தை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணாதிசயமிக்க மனிதர்கள் எல்லாம் நாம் இந்த சமூகத்தில் கொண்டிருக்கின்றோம் நண்பர்கள். ருசிக்காக சாப்பிடுவதை விட பசிக்காக சாப்பிடுவதே நல்லதொரு மனிதனாக இருக்க முடியும். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு விலங்கினமும் எந்த ஒரு தாவர உணவும் கூட தாவரங்களும் கூட ருசிக்காக அது தங்கள் கிளைகளை கைகளை நீட்டியதில்லை, வேர்களை நீட்டியதில்லை. ஆசிடையே கலந்து ஊற்றினாலும் கூட அதையும் சுவைத்து விட்டு தன்னை மாய்த்துக் கொள்வதுதான் ஒரு தாவரத்தின் இயல்பு. நாம் ஊற்றிவிட்டோம் என்பதற்காக அதை விளக்குவதில்லை. ஆனால் மனிதன் தான் ருசி அறிந்து பசி எவ்வளவு இருந்தாலும் கூட ருசி அறிந்து இதை சாப்பிடலாமா வேணாமா என்று அறுசுவையும் இனிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, காரம் எல்லாவற்றையும் ருசித்து சாப்பிட துவங்கி அதன் வெளிப்பாடாக இன்று பல்வேறு விதமான உடல் உபாதைகளுக்கு ஆளாகி இருக்கின்றான். இதுதான் அவன் உணவை தேடி அலைந்தது இறுதி உணர்வின் வெளிப்பாடாக இன்று நோய்களுக்கு ஆட்பட்டு நொந்து நூலாகி அந்த அவளாகி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஒரு போன வாரம் நான் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். கோவை எக்ஸ்பிரஸ் என்ற ஒரு நண்பர்கள் அசோக் என்ற அவருடைய கான்செப்டில் நிறைய வீடியோக்கள்லாம் போடுவார். அவர் அந்த வீடியோவை நான் இங்கே ப்ளே பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் வீடியோவை ப்ளே பண்ணுறதுல நம்ம பேச தலைப்படும் நிகழ்ச்சிகள் அடிபட்டு போய்விடும் என்ற காரணத்தால் அதை கருத்துக்களை சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு கடந்து செல்லலாம் என்று கருதுகின்றேன். ஒரு அதிகாலை பொழுதில் ஒரு பிரியாணி கடை திறப்பு விழா. அதற்கு அவருடைய இரு சகோதரிகள் பிரியாணி கடைக்கு போக தலைப்படுகிறார்கள். அவர் சொல்றார், நைட்டு 12 மணிக்கு தானே பிஸா சாப்பிட்டு போனேன், சாப்பிட்டுட்டு வந்து படுத்த, அதுக்குள்ள விடிய காலையில கிளம்பி எங்க போறேன்னா விடிய காலையில அதிகாலை பிரியாணி கடைக்கு போறோம், ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம் அப்படின்றாங்க. முன்னது சாப்பிட்டதே செரிச்சிருக்காது, அதுக்குள்ள போறேன்னா இல்ல இந்த ஆஃபர் போயிடும், அதுக்காக போய் வாங்கி சாப்பிட்டாகணும். அப்பதான் அவர் சொல்றாரு, இன்னைக்கு ஏன் அதிகமா இருக்கு, என்ன இருக்கு அதிகமா இருக்குன்னு கேக்குறாரு. இன்னைக்கு நோய்கள் அதிகமா இருக்கு, குறிப்பா குழந்தைகள் இல்ல, இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் அதிகமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா உங்களுடைய உணவு பழக்கம் சரியில்லை, இதெல்லாம் நீங்க விட்டு விலகி வரணும் அப்படின்ன போது அந்த பொண்ணு சொல்லுது, வேலையை பாரு, உனக்கு என்ன, வாக்கா போலாம், நான் உனக்கு இதே தான் அட்வைஸ் பண்றதுதான் உனக்கு வேலையே, வாங்க போலாம், அங்க பிரியாணி தீந்துற போகுது அப்படின்னு. இன்னைக்கு சென்னையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புளியந்தோப்புன்னு ஒரு ஏரியா, அதிகாலையில 2 மணி 3 மணிக்கு ஒரு மாபெரும் கூட்டம் அந்த இடத்துல இருக்கு. காரணம் என்னன்னா அந்த புளியந்தோப்பு பகுதியில தான் ஸ்லேட்டர்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த கறி வெட்டும் அந்த நிலையம் அங்கதான் இருக்கு. சென்னை மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளுக்கு, நகரின் பல பகுதிக்கு செல்லும் ஆடுகள் அங்கேதான் முத்திரையிடப்பட்டு அங்கிருந்தா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் மூலயமா அனுப்பிட்டு இருக்காங்க. அது பக்கத்திலே ஒரு பிரியாணி சென்டர் ஒருத்தர் நடத்திட்டு இருக்காங்க பாய். அதிகாலை 2-3 மணிக்கு சுட சுட பிரியாணி இறக்குகிறார்கள். அதை சாப்பிடுவதற்கு ஒரு மாபெரும் கூட்டம். அந்த கூட்டம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சென்னையின் பல பகுதியில் பிபிஓவில் ஒர்க் பண்றவங்க அங்கே சாப்பிட்டுட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போயிட்டு விடிய காலையில் ஒரு 4-4:30 மணிக்கு படுத்து தூங்க ஆரம்பிச்சு மதியானம் 2-3 மணிக்கு ஏந்து திருப்பி அடுத்த ஷிஃப்ட்டுக்கு கிளம்பி போறோம். இப்படிப்பட்ட இளைஞர் கூட்டத்தால் எப்படி அவர்களால் அடுத்த கட்ட வாழ்க்கையை நகர்த்தி செல்ல முடியும்? நோய்களை தாண்டி வேற என்ன நடந்து விடுமாங்க? இங்கு உணவின் தேவை அத்தியாவசியமானது, அதில் எந்த விதமான மறுப்பும் இல்லை, எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அதிகாலை 3 மணிக்கு அப்படிப்பட்ட பிரியாணி சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டுமா? அப்படியே சாப்பிட்டு விட்டு போய் படுத்து தூங்கியவுடன் அது எப்படி செரிக்கும், அது எப்படி ஒபிசிட்டியாக மாறுவதும், கொழுப்பாக மாறி ஒபிசிட்டியை உருவாக்குவதை தவிர வேற என்ன நடக்கும்?
அந்த இளைஞர்கள் மாரடைப்பால் மரணிப்பதை தவிர வேறு என்ன நடந்துவிடும் இந்த சமூகத்தில்? அதன் விளைவாக எப்படி மருத்துவமனைகள் பிழைக்க தலைப்படுமே தவிர அங்கு எந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூக சூழலும் ஏற்பட்டு விடுவதில்லை. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் நல்லோர்கள் அமைதியாக அவர் பிசினஸ், அவர் விருப்பம், எப்போது சாப்பிட்டால் என்ன, எங்கே சாப்பிட்டால் என்ன, எதை சாப்பிட்டால் என்ன என்று அமைதியாக வாழ இருப்பதன் காரணமாக இன்று நோய்களும் அதன் விளைவாக அடுத்த சந்ததிகளை உருவாக்குவதில் உள்ள பிரச்சனைகளும் தொடர்ந்து வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நான் இப்பொழுது ஒரு பாடலை இங்கு ஒளிபரப்ப விரும்புகின்றேன் நண்பர்களே. அந்த பாடல் 2014ஆம் ஆண்டு பிரகாஷ் ராஜ் அவர்களின் டைரக்ஷனில் இசையரசன் இளையராஜா அவர்களின் இசையில் ஒளிபரப்பும் ஒரு பாடல், உன் சமையல் அறையில். அந்த பாடல் உங்களுக்கு உங்கள் சிறு வயது நினைவுகளை பின்னோக்கி கொண்டு செல்லும் என்பதில் என்ன விதமான கருத்தும் இல்லை. இப்பொழுது நண்பர் பிருத்திவிராஜன் அவர்கள் அந்த பாடலை ஒளிபரப்பு செய்வார். சார், எல்லாரும் மியூட் பண்ணீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அந்த பாடல் நல்லா ருசிச்சு பாருங்க சார். ஃபர்ஸ்ட்ல போடுங்க சார். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லிய மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சில் ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. சொதியில ஒரு தனி ருசி. வைகையில் பிடிச்ச ஐர மீன் குழம்புக்கு ஒரு தனி ருசி. திண்டுக்கல் பிரியாணிக்கு கத்திரி தொக்கு இருக்கு. தென்காசி பரோட்டாக்கு சிக்கன் கறி இருக்கு. அம்மாவின் வாசம் உண்டு வேப்பம்பூ குழம்புக்கு. அவதானே ஊட்டி தந்தாய நிலவுக்கு. உணவிலே ஒரு உறவு இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை பிறக்குது. போறப்புத்தான் அத நினைச்சுத்தான். இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. கொதிக்கும் போது பணகம் கரைச்சு குடிக்கணும். கொட்டுற மழையில் குளிரும் போது காரச்சேவு கொஞ்சம் கொறிக்கணும். ஆழ்வள்ளி கிழங்குக்கு ஆஹா என்ன ருசி. ஓலக்கோழு கட்டைக்கு ஓஹோ என்ன ருசி. கருப்பட்டி சுக்கு மல்லி காப்பிக்கு என்ன ருசி. ஊரோரம் ஒத்தப்பான கல்லுக்கு என்ன ருசி. பூமிக்கும் அந்த வானுக்கும் இடையில ஒவ்வொரு சுவையிலும் மனசு லயிக்குது. போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது கிடைச்சது கிடைச்சது.
சார் மியூட் ஆயிடுச்சு சார், மியூட்டில் இருக்கு. ஆன் பண்ணுங்க. நண்பர்களே, இந்த பாடல் உங்களை சிறிய வயதிலிருந்து அழைத்துச் சென்றிருக்கும். ஒரு புளியம்பழத்தை சுவைக்க ஆரம்பித்த சிறுவனில் இருந்து ஹோட்டலில் அமர்ந்த குடும்பத்துடன் சாப்பிட்டு மகிழும் ஒரு குடும்பம் வரை பலதரப்பட்ட ருசிகரமான சம்பவங்கள் இந்த 3 நிமிடம் 38 செகண்ட் பாடல்களில் காட்சிப்படுத்தியிருப்பார் டைரக்டர் பிரகாஷ் ராஜ். இதற்கு மிக சிறப்பான இசை அளித்த இசையரசன் இளையராஜா அவர்களுக்கும் பாடல் வரிகளை மிக துல்லியமாக நமக்கு வழங்கிய கவிஞர் பழனி பாரதி அவர்களும் பாடலை தனதுக்கே உரிய வித்தியாசமான குரலில் வழங்கிய கைலாஷ் கேர் அவர்களையும் நாம் இந்த நேரத்தில் பாராட்டிவிட்டு அடுத்ததாக இந்த உணவு விஷயத்துக்கு செல்வோம். இந்த உணவுகள் தான் எத்தனை விதமான உணர்வுகளை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் அது சொல்லில் மாளாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வுகளை ஏற்படுத்துகிறது. உணவை சாப்பிட தலைப்படும் போது அவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் அவனை மாற்றி அமைக்கிறது என்று சொன்னால் அது தவறில்லை என்றே சொல்ல வேண்டும். பசியின் கொடுமையின் காரணமாக பசிக்க வாழ வழியில்லாற்று தாயுடனும் சகோதரனுடன் பசியால் அலைந்து திரிந்த ஒரு மாபெரும் மனிதர் பிற்காலத்தில் அவரின் இளம் வயதில் பசியால் துடித்துக் கொண்டிருந்த போது பெரும் பசி கொடுமையை தீர்த்துவிட வேண்டும் என்பதற்காகவே அவரை கொண்டு ஒரு நாடக கொட்டையில் விட்டார்கள். அங்கு சகோதரன் நாடகத்தில் நடிக்க ஆரம்பித்து பிற்பாடு எப்பொழுதுமே அவரது வீட்டில் அடுப்பு நிற்கவில்லை, அவர் உயிருடன் இருந்தவரை என்று சொல்லக்கூடிய மாபெரும் என்னுடைய ஆதர்ஷ புருஷர் மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நினைவு நாள் கடந்த 24ஆம் தேதி நிறைவுற்றது. அவர் வீட்டில் எப்பொழுதும் பசியுடன் வந்து யாரும் வெறும் வயிற்றில் சென்றதில்லை என்று சொல்வார்கள். அவருடன் உண்டு கழித்த அவர் வீட்டு சுவை உண்டு கழித்த பெருமை எனது தந்தையாருக்கு உண்டு. அவர் வீட்டில் அவருடன் அமர்ந்து அவர் வீட்டில் அல்ல அவருடைய அலுவலகத்தில் எம்ஜிஆர் இல்லம் என்று இப்பொழுது அழைக்கப்படுகின்ற தியாகராய நகர் ஆற்காடு தெற்கில் உள்ள அவருடைய அலுவலகத்தில் அவர் வீட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட உணவை எனது தந்தையார் சாப்பிட்டு விட்டு சிலாகித்து பல நாட்கள் பேசிக் கொண்டிருந்ததை நான் அறிவேன். தனது இளம் வயது பசி கொடுமையின் காரணமாக அவர் எப்பொழுதுமே அவரை சந்திப்பவர்களிடம் முதல் கண் கேட்பது, சாப்பிட்டீர்களா? சாப்பிட்டு விட்டோம் என்று சொன்னாலும் முகத்தை பார்த்து குறிப்பறிந்து முதலியாளர் அழைத்து அவரை முதலில் சாப்பிட வைத்து அழைத்து வா அப்படி என்று சொல்லிவிட்டு தான் அவருக்கு அப்பாயின்மெண்டின் அடுத்த கட்டத்திற்கு செல்வார் புரட்சித் தலைவர் மக்கள் தலைவர். இது உணவின் அருமையை உணர்ந்த அவருக்கு ஏற்பட்ட உணர்வின் வெளிப்பாடுதான். யார் ஒருவரும் அவரிடம் பசியுடன் வந்து பெருமையுடன் சென்றதில்லை. அந்த அளவிற்கு அவருடைய கரங்கள் உணவை அளிப்பதில் என்றுமே தன்னை நிறுத்தி கொண்டதே இல்லை. உதாரணத்திற்கு விவசாய படம் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்த போது அதில் அவர் ஒரு இளப்பெருக்கு நிலத்தில் அருகில் உட்கார்ந்து வேட்டி சட்டை அமர்ந்து கூழ் குடிப்பது போன்ற ஒரு காட்சி எடுக்க வேண்டும் என்று முதல் நாள் டைரக்டர் எம்.ஏ. திருமுகம் அவர்கள் சொல்லிவிட்ட பின்பு நான் கூழுக்கு ஏற்பாடு செய்து விடுகிறேன் என்று ப்ரொடியூசர் எம்.எம்.ஏ. சின்னப்பத்தி அவரிடம் சொல்லிவிட்டு சாண்டோ சின்னப்பத்தி அவரிடம் சொல்லிவிட்டு வந்து விட்டார். என்ன செய்ய போகிறார், வீட்டிலிருந்து கூழ் வரப்போகிறது என்று அனைவரும் நினைத்துக் கொண்டிருந்த போது மறுநாள் 16 பிளாஸ்குகள் அவருடைய காரிலிருந்து இறக்கி வைக்கப்பட்டன. கூழ் குடிக்கிறது, ஒரு கப்பில் இருந்து அவர் கூழ் குடிக்கிறது தான் காட்சி. பட் ஆனா அவர் வித்தியாசமா பண்ணியிருந்தாரு. அனைவருக்கும் வழங்குவதற்காக அவர் மட்டும் எடுத்து விட்டு செல்லக்கூடிய ஒரு காட்சிக்கு ஒட்டுமொத்த படப்பிடிப்பு தளத்திற்கே அன்று அவர் வழங்கியது பால் பாயாசம். ஆம், அந்த 16 பிளாஸ்குகளிலும் பால் பாயாசம் கொண்டு வந்து அனைவருக்கும் வழங்கி அந்த ஒரு சிறிய காட்சி, கூழை குடிப்பது போல் ஒரு காட்சிக்கு அவர் ஒரு ஏழை தாயிடம் ஒரு கூழை வாங்கி குடிப்பது போன்ற காட்சிக்கு அவர் செய்த ஒரு விஷயம் அனைவரும் அன்று ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் ஆழ்த்தியது. இப்படியாக உணவின் உணர்வு எப்படி வெளிப்படுகிறது என்று பார்த்தீர்களா நண்பர்? ஒரு திரைப்படத்தின் ஷூட்டிங், அவர் புதுமுக நடிகர், அவருடன் நடிக்கும் கதாநாயகியோ மிக பிரபலம். அன்றைய காலகட்டத்தில் ஊர்வசி அவார்டுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருந்த நபர் அவர்.
அந்த நபருடன் நடிக்கும்போது அவர் புதுமுக நடிகர். அந்த நடிகை வராத போது அவருக்கான சில காட்சிகள் எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். உணவு இடைவேளை. அவர் போய் சாப்பிட உட்கார்ந்து விட்டார். அனைவரும் போய் சாப்பிட உட்கார்ந்து விட்டார்கள். திடீரென்று அந்த நடிகை படப்பிடிப்பு தளத்துக்கு வந்து விட்டார். ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஓடி வந்து அவரை, "பாப்பா வாப்பா ஏந்திரிப்பா, கையை கழுவிட்டு ஏஞ்சி ஓடி வான்னு" கையை பிடித்து அழைத்து சென்று, ஏன்னா அவங்க அடுத்த ஷூட்டிங்க்கு போகணும், அதுக்குள்ள ஷூட்டிங் பண்ணணும் வா என்று அழைத்து சென்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர் பிரபல நடிகை, இவரோ புதுமுக நடிகர். அன்று அவருக்கு மனதில் அந்த பசியின் கொடுமையில் அந்த உணவுக்கு பின்னால் அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. நாம் என்றாவது ஒரு நாள் ஒரு பெரிய நடிகராக வருவோம். அன்று இப்படி பசி கொடுமையுடன் ஒருத்தரை நடிக்க வைக்கக் கூடாது என்று, நடிப்பு தளத்தில் செயல்பட விடக்கூடாது என்று நினைத்ததன் விளைவுதான் புரட்சி கலைஞர் அண்ணன் கேப்டன் பிரபாகரின் மறுவுருவமான விஜயகாந்த் அவர்களை சொல்ல வேண்டும். நான் ஏன் இன்று எமோஷனல் ஆகிறேன் என்று சொன்னால், இவர்கள் இருவரின் புரட்சித் தலைவர் அவர்களுடைய புரட்சி கலைஞர் மறைவு தினம் என்று சொன்னால் 24 டிசம்பர் 28 டிசம்பர் இந்த 2 சமீபத்தில் அவருடைய நினைவு தினத்தை நாம் கொண்டாடினோம். அவருடைய வீட்டிலும் அடுப்பு என்றும் நின்றது என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு இன்று திரைத்துறையில் ஜாம்பவானாக இருக்கும் பல நபர்கள் ஆரம்ப காலத்தில் அண்ணன் விஜயகாந்தின் உணவு உபசரிப்பில் வளர்ந்து வந்தவர்கள் என்றே சொல்ல வேண்டும். படத்திற்கு புக் செய்தவுடன் அவருக்கு வழங்கப்படும் அட்வான்ஸில் ஒரு 5 லட்சத்தை எடுத்து அப்படியே கொடுத்து விடு இப்ராஹிம் என்று சொல்வார். அவர் நண்பர் தான் வாங்குவார். இவர் கை நீட்டி வாங்கியதில்லை. அப்படியே வாங்கினால் கூட அந்த பணப்பையை அப்படியே நண்பர் இப்ராஹிமிடம் கொடுத்து விடுவார். எவ்வளவு கொடுத்தார், உள்ளே இருப்பது என்ன நோட்டா, அழுக்கு நோட்டா, நல்ல நோட்டா, கள்ள நோட்டா என்றே தெரியாமல் வளர்ந்தவர் தான் கேப்டன் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். இந்த மாபெரும் ஆளுமைகளை என் சிறு வயதில் நேரடியாக மிக மிக நெருக்கத்தில் சந்தித்த அனுபவம் எனக்கு உண்டு என்கின்ற காரணத்தினால் அவர்களை பற்றி இன்று அவர்களுக்கு உள்ள உணவும் அந்த உணவுக்கு கிடைக்காத போது அவர்களுக்கு ஏற்பட்ட உணவின் வெளிப்பாட்டையும் நான் இங்கு உங்களுக்கு ஒரு உதாரணமாக இங்கு கூறினேன். அவருடைய படப்பிடிப்பில் அனைவரையும் சாப்பிட வைத்து, சாதாரண சாப்பாடு அல்ல, ஒரு கூட்டு, ஒரு பொரியல், ஒரு சாம்பாருடன் முடிந்து விடுவதல்ல, அறுசுவை உணவு என்று சொல்வார்களே, அதை வெளிப்படுத்தியதன் விளைவாக தான் இன்று அவர் ஒரு அன்னதான பருவ காட்சியர். அனைவரும் சாப்பிட வைத்து விட்டு கடைசியாக சாப்பிட்டு விட்டு ஷூட்டிங் வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருந்தது விஜயகாந்த். காரணம் என்னவென்று சொன்னால், ஏற்கனவே சொன்ன மாதிரி அகல் விளக்கு படத்தில் அவர் நடித்துக் கொண்டிருந்தது. அவருடன் நடித்தார் சோபா, மிகப்பெரிய நடிகை. அவருக்காக இவரை சாப்பிட்டு கொண்டு வந்து கையை உதறச் செய்து கையை கழுவி அழைத்து வந்து ஷூட்டிங் கேமரா முன்னாடி நிக்க வச்சு படம் எடுத்தப்ப அன்னைக்கு எடுத்த ஒரு உணவுக்கு பின்னால் இருந்த ஒரு உணர்வு தான் நண்பர்களே, நம்ம என்னைக்கும் பசியோட ஒருத்தர் நம்ம கூட ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சதோட விளைவு தான். ஷூட்டிங் ஸ்பாட்ல மட்டும் இல்லை, பசின்னு யார் வந்தாலும் அவங்களுக்கு உணவு வழங்கக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு இருந்தது. இங்க வந்து சுவைகளை பற்றி நான் பேச வரவில்லை. உணவுக்கு பசிக்கு இடையில் ஏற்படக்கூடிய உணர்வு இருக்கு தெரியுங்களா, அந்த உணர்வை மட்டுமே நான் இங்கு வெளிப்படுத்த வந்திருக்கின்றேன். நான் எமோஷனல் ஆனதுக்கு காரணம் என்னவென்றால், நானும் பசியின் கொடுமையினால் பல நேரங்களில் ரொம்ப மோசமான ஒரு கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். அதோடைய விளைவு என்னால் பல உணர்வுகளை பின்னோக்கி பார்த்து என்னால் உணர்ந்து பார்த்ததன் விளைவாகத்தான் இன்றைய உணவு உணர்வு தலைப்பில் இந்த முக்கியமான நபர்களை நான் குறிப்பிட்டு சொன்னேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, திருப்பதி போனீங்க அப்படின்னு சொன்னா திருமலையில டெய்லி வந்து 15 லட்சம் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் சாப்பிட்றாங்க. முக்கியமான நாட்கள், விசேஷ நாட்கள்ல 2 லட்சம் பேர் சாப்பிட்றாங்க. ஒரு நாளைக்கு 38 லட்சம் ரூபாய் செலவாகும். சமீபத்தில் சந்திரபாபு நாயுடு அவருடைய பேரனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு 38 லட்சம் ரூபாய் அங்க செலுத்தி அன்றைய தினம் முழு உணவு செலவையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னார். அந்த அளவுக்கு உணவு வந்து எந்த அளவுக்கு மனிதர்களை உணர்ச்சிகரமாக வைத்திருக்கிறது. ருசியை தாண்டி பசிக்காக உணவு உண்பவர்களின் தேவையை உணர்ந்தவர்களே நல்ல உணர்வாளர்களாக இருக்க முடியும். அதை தாண்டி
ரசித்து ருசித்து தேடி தேடி சென்று சாப்பிடும் நபர்களை பற்றி நாம் சொல்வதற்கில்லை. அப்படி கண்ட நேரத்தில் கண்டபடியாக சாப்பிட்டு தங்கள் உடல்நலத்தை இழந்து இன்று கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், ஒபிசிட்டி, அப்புறம் பல்வேறு விதமான உடல் உபாதைகள். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு அடுத்த இண்டஸ்ட்ரியா உணவு இண்டஸ்ட்ரியை தாண்டி இன்னைக்கு பெரிய இண்டஸ்ட்ரியா இருக்கிறது மருத்துவ இண்டஸ்ட்ரி. அதற்கு ஒரு மாபெரும் பணத்தை கொட்டி கொடுத்து கொண்டு இருக்கும் மக்கள் மத்தியில் அடிப்படை உணவை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய, குறிப்பாக பசிக்கு உணவை வழங்கி கொண்டிருக்கின்ற, பசியின் கொடுமையை உணர்ந்த நல்ல மனதைக்கு சொந்தக்காரரான சில உணர்வர்களை நான் இங்கே குறிப்பிட்டு சொன்னேன். ஒரு வீரனத்தின் ரத்தத்தை ருசித்து பார்த்த செங்கிஸ்கான் ஆகட்டும், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று ஒரு பயிர் வாடியதற்கெல்லாம் கூட வருத்தப்பட்ட ஒரு வள்ளலாக ஆகட்டும், சிறு வயதில் பசியின் கொடுமையை சந்தித்த, அப்பா இல்லாமல் அம்மாவின் அரவணைப்பில் பசியின் கொடுமையை சந்தித்த புரட்சி தலைவராகட்டும், மிகப்பெரிய ஒரு குடும்பத்தில் ஒரு ரைஸ் மில், அரிசியை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ரைஸ் மில் ஓனராக குடும்பத்தில் பிறந்த அண்ணன் விஜயகாந்த் அன்னைக்கு கையை உதறி அழைத்து செல்லப்பட்டு கேமரா முன் நிற்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அன்று அவருக்கு ஏற்பட்ட உணவின் தேவை உணர்வை எப்படியெல்லாம் காலம் மாற்றி அமைத்திருக்கிறது. அவர்கள் எப்படியெல்லாம் தங்களை மாற்றிக்கொண்டார்கள், எப்படியெல்லாம் மற்றவர்கள் தாங்கள் அனுபவித்த கொடுமையை அனுபவித்து விடக்கூடாது என்று உணர்ந்தவர்கள் எல்லாம் இன்று வரலாற்றில் பக்கங்களில் இடம்பெற்றிருக்கிறார்கள். வள்ளலாராகட்டும், புரட்சி தலைவராகட்டும், ஈவன் அண்ணன் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் ஆகட்டும், அனைவருமே இன்றைக்கு பலர் வாய்களிலும் வாழ்த்தப்படுவதற்கு காரணம் அடிப்படை உணவு. அந்த உணவை மற்றவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அவருடைய மாபெரும் உள்ளக்கிடக்கை உணர்வு, இவற்றின் வாயிலாகவே இன்றும் அவர்கள் பேசப்படுகிறார்கள். இன்னும் கண்ணுக்கு தெரியாத பல மனிதர்கள் தங்களால் ஆன உணவை பலருக்கு வழங்கி நல்ல ஒரு உணர்ச்சியாளர்களாக தாங்கள் பிறந்த மனித குலத்தில் பிறந்ததற்கான மாண்பை இன்றும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பெயர் தெரியாத பல நபர்கள் இன்று நம் உலகின் பல மூலைகளில் தங்களால் இயன்ற உணவை உணர்வுபூர்வமாக இல்லாதவர்களுக்கு வழங்கி பசி போக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் கண்ணுக்கு தெரியாத நல்லுள்ளங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை என்னுடைய படைப்பை நான் சமர்ப்பித்து, உணவு என்பது பசியை போக்குவதற்கு, அதை கூடுதலாக ருசிகளின் பல பரிணாமங்களை நமக்கு அறிமுகப்படுத்தும் விதமாக பல விஷயங்களை மனிதன் கண்டுபிடித்தான். அதை தான் நாம் சற்று முன் வந்த அந்த பாடலில், பழனி பாரதி அவர்களுடைய பாடலில் காட்சி அமைப்பு, பிரகாஷ் ராஜ் அவர்களின் காட்சி அமைப்புகளின் டைரக்ஷன், காட்சி அமைப்பு பார்த்தோம். நான் இரண்டையும் உங்களுக்கு காட்டிவிட்டேன் நண்பர்களே. உணவின் தேவை, உணவின் தேவையின் அடுத்த கட்டமான உணர்வின் வெளிப்பாடு, இது மனிதர்களுக்கு மனிதன் எப்படி மாறுகிறது, எப்படியெல்லாம் அவர்களை செயல்பட வைக்கிறது, இந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஓடுகின்ற மனிதன், உணவை தேடி ஓடுகின்ற மனிதன், அதை தாண்டி பல்வேறு விதமான நல்ல கெட்ட விஷயங்களுக்கு ஆட்பட்டு பணத்தையும் பொருளாதாரத்தையும் உடல் நலத்தையும் இழக்கின்றான் என்பதில் பல விதமான விஷயங்களையும் நாம் இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டும். எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு நல்ல ஒரு உணவு பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு சாப்பிட போய் அது நமக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்தி விடக்கூடாத ஒரு உணவு பழக்கமாக இருக்க வேண்டும். அதற்கான ஒரு நல்ல ஒரு பயிற்சியையும் முயற்சியையும் மன திட்டத்தையும் நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி உங்கள் அனைவருக்கும் அதை வேண்டுகோளாக வைத்து நல்லதொரு உணவு அருந்துவதன் மூலமாக நல்லதொரு எதிர்கால சந்ததியை படைக்க வேண்டும் என்பதனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய பண்பொருளரை குழுவினருக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். உணவும் உணர்வும் என்ற தலைப்பில் வித்தியாசமான ஒரு கோணத்தில் நீங்கள் வழங்கியிருக்கீங்க. அதுக்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய ஃபவுண்டர் அவர்கள் பயிற்றுனை பற்றி அறிமுகம் வழங்குவார்கள். தேங்க்யூ ஸோ மச் மேம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நற்புரை. இன்றைய நாள் பயிற்றுனரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவர் பிஎஃப்எஸ்ஐ, பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்சூரன்ஸ் என்று சொல்லப்படும் பிஎஃப்எஸ்ஐ மற்றும் டைரக்ட் செல்லிங் துறையில் தொழில் முனைவராக இருந்து வருகிறார். ஜேசிஐ மற்றும் நிக்கில் ஃபவுண்டேஷன் போன்ற முக்கியமான அமைப்புகளில் சான்றிதழ் பெற்ற பயிற்றுனர்.
பஞ்ச்குருகுலம் அமைப்பில் ஆரம்ப காலம் முதல் உறுப்பினராக இருந்து வருகிறார். இவர் கள்ளக்குறிச்சியை சொந்த ஊராக கொண்டவர். ஜேசிஐ சென்னை கிரேடன் சிட்டியின் சாசன தலைவர் இவர். பொது சேவையில் தி 1234 ஃபவுண்டேஷன் அமைப்பில் நிர்வாகியாகவும் தற்போது செயல்பட்டு வருகிறார். நற்புலரி ஆரம்பித்த முதல் நாள் முதல் இன்று வரை தொடர்ந்து நற்புலரியில் பயணித்து கொண்டு வரும் நபர். நற்புலரியின் ஒருங்கிணைப்பாளர்களில் முக்கிய நபராக மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். பங்கேற்பு மட்டுமல்லாமல் ஒருங்கிணைப்பு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதம் வழங்கப்படும் தலைப்பின் கீழ் மிகச் சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் அவருக்கே உரித்தான பாணியில் மிக சிறப்பாக அனைவருக்கும் வழங்கி வரும் நபர். நற்புலரியில் ஒரு முக்கியமான நபர் என்று சொல்லலாம். ஏனென்றால் நற்புலரியில் நிறைய பயிற்றுனர்களையும் பங்கேற்பாளர்களையும் இன்று வரை நற்புலரி மிக சிறப்பாக செயல்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் தன்னுடைய முனைப்பால் இங்கே அழைத்து வந்த நபர் என்று சொல்லலாம். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை நம் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு நபர், நல்ல மனிதர். இப்படி நம் அனைவருக்கும் பரிச்சயமான நபர் இன்றைய ஆளுமை லக்ஷ்மி நாராயண் சார் அவர்கள். இவர் ஒரு தொழில் முனைவோர், சான்றிதழ் பெற்ற பயிற்றுனர். லக்ஷ்மி நாராயண் சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. தேங்க்யூ ஸோ மச் சார். மிக நன்றி குமரேசன் அவர்கள், அறிமுகத்திற்கு நன்றி. தேங்க்யூ ஃபவுண்டர் சார். டைட்டில் பெற்று சிறப்பான அறிமுகம் வழங்கிய நம்முடைய குமரேசன் சாருக்கு நற்புலரி சார்பாக வாழ்த்துக்கள். இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சி செய்யும் நற்புலரி நண்பர்கள் யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைய பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் சுப நிகழ்ச்சி செய்யும் நற்புலரி நண்பர்கள் மற்றும் உள்ள நண்பர்களுக்கு நற்புலரி சார்பாக வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஃபீட்பேக் வழங்குவாங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரமேஷ் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். எல்லோருக்கும் நற்புலரி வணக்கம். சார் எப்பவுமே ரிசர்ச் ஓரியன்டா அருமையான ஒரு பேப்பர் சப்மிட் பண்ண மாதிரி கொண்டு போனாரு. சங்கீஸ்கான் அவர்களிருந்து வள்ளலார் வரை அனைத்து விஷயமும் உண்மையா சொல்லியிருக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த அணையா அடுப்பு வடலூர்ல இருக்கிற அந்த வள்ளலாருடைய அந்த சாப்பாட்டுக்கு இன்னும் எத்தனையோ பேர் தினசரி அவங்களோட உயிரை காத்து கொண்டிருக்கிறது. ஒரு டீமே இருக்கிறாங்க. ஈவன் என்எல்சில இருந்து ரிட்டையர் ஆகி போன எம்ப்ளாயிஸ் கூட அங்க இருக்கிறாங்க. வறுமையில இருக்கிறவங்க எல்லாம் அங்க இருந்து இன்னும் சாப்பிட்டு உயிரை தக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வள்ளலாரை பத்தி பேசுறது மிக நெகிழ்வா இருந்தது. பல வகை உணவுகளை கொடுக்குற ஒரு பாட்டை கூட அருமையா பிளே பண்ணாரு. நான் அதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாட்டை பாக்குறேன். ரொம்ப திருப்பி அதை பார்க்கணுன்ற ஒரு உணர்வு வந்திருக்கு. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அதே மாதிரி மிட் நைட் பிரியாணி சாப்பிட்டு வந்து தூங்கி ஆஃபருக்காக அதிகாலை பிரியாணிக்கு போற விஷயம் எல்லாம் நினைச்சு பார்த்தா அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நானே பார்த்துருக்கிறேன். ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். விஜயகாந்த் பத்தி, எம்ஜிஆர் பத்தி எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு திருப்பதி ஆகட்டும், ஒரு அன்னதானம் கொடுக்கறதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் அத்தனை பேருக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு சர்வீஸ் நோக்கில பண்ற எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கதான் இருக்கு. விஜயகாந்த் பத்தி சொல்லும் போது, அவரு ஒரு ஷூட்ல வந்து அவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த இன்சிடென்ட்டை பத்தி எனக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் கேள்விப்படுறேன். அவர் கூட இருக்கிற சக தொழிலாளர்களும் சம உணவு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு நோக்கில் இன்னி வரைக்கும் அவர் நடிக்கிற படத்துல அதுக்கான செலவுகளை அவரே எடுத்துக்கிட்டு பண்ண விஷயம்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனாலதான் இன்னைக்கும் ஒரு ஆலயம் ஒரு எடுத்து பண்ற அளவுக்கு ஒரு நடிகருக்கு கொண்டு வராங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம். அதையும் சார் அருமையா சொன்னாரு. பசிக்காக சாப்பிட்டால் நமக்கு எந்த விதமான வியாதியும் வராது அப்படின்ற ஒரு உயர்ந்த அரிய சிந்தனையை கொடுத்துட்டு சென்றிருக்கிறார். அருமையான ஒரு செஷன் சார். சூப்பர் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ரமேஷ் சார். விரும்புகின்றேன். ஹோஸ்ட் அவர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மக்களிடையே வந்து இருக்கக்கூடிய
வெளிப்பாடை நான் இந்த இடத்துல பதிவு செய்யணும். ஏன்னா குறைந்த பங்கேற்பாளர்களே இருக்கின்ற இந்த இடத்தில் நான் அதை பதிவு இப்போது பதிவு செய்யாவிட்டால் இப்போதுமே பதிவு செய்ய முடியாது. இந்த நிகழ்ச்சியை நாம் 2023 ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நடத்திட்டு இருக்கிறதா சொன்னார். நானும் அதை கூட பயணித்துக் கொண்டிருக்கிறேன். பல ஆளுமைகளை இங்கே அழைத்து வந்திருக்கின்றோம். பல ஆளுமைகளை புதிய நபர்களை இங்கே அறிமுகம் செய்திருக்கின்றோம். குறைந்தபட்சம் ஒரு பயிற்றுனருக்கு வாய்ப்பு வழங்குகிறோம் என்று சொன்னால் அவர் வாரத்திற்கு ஒரு நாள் என்று வைத்துக் கொண்டால் கூட மாதத்தில் 4 நாட்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். ஆனால் ஏனோ தெரியவில்லை, அவர்கள் விசிட்டிங் ப்ரொஃபஸர் போக அவர்களுக்கு ஒழுங்குபட்ட நேரத்தில் வருகிறார்கள், போகிறார்கள். இன்று மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 6 பேர் தான். மொத்தமே ஒரு ரொம்ப குறைந்த எண்ணிக்கையிலான நபர்களே இங்கே பங்கில் எடுத்திருக்காங்க. என்னுடைய நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்ததா ரமேஷ் சார் சொன்னார். இனிமேட்டு வரப்போகிறவங்களும் சொல்லுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆக ஒரு நல்ல விஷயங்களை நாம் இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கும் போது அதை கேட்பதற்கு இங்கு பயிற்சி எடுத்த நபர்களே வரவில்லை என்று சொன்னால் மற்ற பார்வையாளர்கள் எப்படி வருவார்கள்? நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறவர்களை தவிர்த்து சொல்லுகிறேன். அனைவரும் கலந்து கொள்ளலாம். நான் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிகழ்ச்சியாக கலந்து கொள்வேன். எனக்கு சில பயிற்சிகள் இருக்கிறதுனால வேறு தளங்களில் அது போனது போக மீதி நேரம் இங்கே தான் நான் செலவிடுவேன். ஆக மனிதர்களுக்கு நன்றி உணர்வு வேண்டும். இந்த தளம் பல பேருக்கு பல வாய்ப்புகளை வழங்கியிருக்கின்றது. பல பேர் அவர்களை சிலாகித்து பேசுகிறார்கள். இன்று இங்கே பயிற்சியை ஒருத்தர் எடுக்கிறார் என்று சொன்னால் அவரை பின்னூட்டத்தின் வாயிலாக அவருடைய பயிற்சியை சிலாகித்து பேசுகிறார்கள். அந்த நன்றி உணர்வுக்காக வர வேண்டும். ஆனால் எதற்காகவும் மறமாட்டேன் என்று சொல்பவரை நாம் என்ன சொல்வது என்ற ஆதங்கத்தை மட்டும் இங்கு பதிவு செய்ய நான் விரும்புகின்றேன். தொடர்ந்து ஹோஸ்ட் அவர்கள் நீங்கள் தொடரலாம். நன்றி. நன்றி லக்ஷ்மண் சார். இன்னைக்கு 15 நபர்களுக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற விஷயமும் கரெக்டு தான். பட் இருந்தாலும் அது அவர்களாக உணரணும். அதுதான் நம்மளுடைய தளத்தில் நம்மளும் யோசிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ தொடர்ந்து வீரசேகரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். அன்புகளுமிய சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். இந்த நமது நட்புலரியின் தாங்கும் தூண்களில் ஒருவராக விளங்குகின்ற நமது சகோதரர் தாங்கும் தூண்களில் ஒருவராக இருக்கிறாங்க. சரித்திரத்தில் தொடங்கினாரு, சரித்திரத்திலேயே முடிச்சிருக்காரு. சரித்திரம் 2 வகையா சரித்திரத்தை பிரிக்கலாம். தன்னுடைய குதிரையின் கழுத்தை அறுத்து அதில் ரத்தம் குடிக்கின்ற கரைபடிந்த வரலாறுகள். அவர்கள் சாதனையாளர்களா இருக்கலாம், ஆனால் கரைபடிந்த வரலாறு ஒன்று. நம்மை கரை சேர்க்கும்